வணக்கம், வெல்கம் டு MEGALA RECIPES. ஆடி மாதத்தோட ஸ்பெஷாலிட்டியே கூழ் ஊற்றுறது தான். ஸோ அந்த கூழோட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கருவாடை நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடணும். எனக்கு வஞ்சர மீன் கருவாடு கிடைக்கல, ஸோ அதனால் வாழை மீன் கருவாடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மொச்சக்கொட்டையும் காராமணியும் சேர்த்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஊற வச்ச மொச்சக்கொட்டையும் காராமணியும் ஒரு குக்கரில் போட்டுட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மீடியமான பால் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை 1 கப் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸோ இது பேர் கீரை தண்டு. இது எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஆனால் சத்தியமாக இதோட இங்கிலீஷ் பேர் என்னன்னு எனக்கு கூகுளில் கிடைக்கவே இல்லை. இந்த கீரை தண்டு ஒரு 2 எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கட் பண்ண கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நிறைய காரம் போட்டால் மட்டும்தான் அந்த கருவாடோட ஸ்மெல் நமக்கு வராது. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையும் காராமணியும் இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம போட்டிருக்க காயெல்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஏற்கனவே ஊற வச்ச இந்த கருவாடு இருக்கு இல்லையா, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவாடோட ஸ்மெல் நிறைய வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா வர்றதுக்காக ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கருவாடை இதில் போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருவாடை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ இந்த குழம்புல போட்டிருக்க காயெல்லாம் ஒரு 3/4 வெந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேகாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். கூடவே எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம் காய் அந்தளவுக்கு வேகாது. ஸோ அதனால தான் முன்னாடியே 3/4 வெந்துடணும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபைனலாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரொம்ப சூப்பரான வாசனையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைல் கருவாட்டு குழம்பு யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வெறும் கூழ் ஊற்றும் போது மட்டும்தான் செய்வாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கூழ் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் இல்லைனாலும் சரி, இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்க மறக்காமல் மேகலா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.